திருவண்ணாமலை கிரிவல பாதை சூரியலிங்கம் அருகே இருக்கும் தனியார் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமாக மரணித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரிவல பாதை சூரியலிங்கம் அருகே ஒரு விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியின் தங்கும் அறையில் சென்னையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வெள்ளிக்கிழமை வந்து தங்கினர். சனிக்கிழமை காலை இந்த குடும்பத்தினர் தங்கியிருந்த அறை கதவை விடுதி ஊழியர்கள் தட்டியுள்ளனர். எவ்வளவு முயன்றும் கதவு திறக்கப்படவில்லை. சந்தேகமடைந்த ஊழியர்கள் திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவண்ணாமலை நகர உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையிலான போலீசார் விடுதி அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது அறையில் 4 பேரும் இறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இறந்தவர்கள் குறித்து அறையில் தேடிய போது அவர்கள் கணவன், மனைவி, மகன், மகள் ஆகிய 4 பேர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் அனைவரும் ஒரு கடிதத்தை எழுதி வைத்துள்ளதாகவும் அதில் தாங்கள் இறைவனை நோக்கி பயணிப்பதாக எழுதியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பின்னர் இறந்தவர்கள் அனைவரும் விஷம் குடித்து உயிரிழந்ததாக தெரியவரும் நிலையில் ஒரே நேரத்தில் 4 பேரும் விஷம் குடித்ததற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிரிவல பாதையில் உள்ள தனியார் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.